ஸ்டார்ட் பண்ணுவோம். போன இதில் என்ன பார்த்துருந்தோம்னா ஐட்ரேட்டிவ் கர்னலை யூஸ் பண்ணி எப்படி ஒரு இன்டெகிரல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது, ஹவு டு சால்வ் த இன்டெகிரல் ஈக்குவேஷன் வித் யூசிங் ரெசிப்ரோக்கல் கர்னல், ஐட்ரேட்டிவ் கர்னல். அதை பற்றி பார்த்துட்டு ஒரு ப்ராப்ளம் போட்டோம். ரிமைனிங் உள்ளது உங்களுக்கு டைம் ஆகுதுனால ஒரு 2-3 இது ஹோம்ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? உங்களுக்கு எதுவும் வந்துச்சு ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு வந்து பார்த்தீங்களா என்ன வந்துச்சு? சொல்யூஷன் உங்களுக்கு ஒன்று கிடச்சிச்சு அப்படின்னா வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் அதில் போட்டு பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும். இப்போ நீங்கள் ரைட் சைடில் நீங்கள் ஒய் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒய் ஆஃப் எக்ஸே கிடைக்கும். நீங்கள் ஈக்குவல் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, என்ன கிடச்சிச்சு இதுக்கு ஆன்சர்? இதுவா? இதுதான் உங்க y of x. ஓகே, இதுக்கு e power 2x. ஓகே, இதுக்கு அது போட்டுட்டு இருக்கீங்க. இதை ஒர்க் பண்ணி பார்த்தீங்களா? வந்துச்சா? இது ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் ஃபர்ஸ்ட் வந்துச்சா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்துச்சு. மற்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? வந்துச்சா? இல்லை ட்ரை பண்ணலையா? ஆன்லைன்ல நீங்க கொடுக்கறதே 2 மணி நேரம், அதுலேயே நீங்க 1/2 மணி நேரம் லேட்டா விட்டா மழை வேற பெய்யுது. செகண்ட் ஒன்க்கு e power 2x வந்துருச்சு சார். ஃபர்ஸ்ட் ஒன் இதுல தான் பார்க்கணும். ஓகே சரி, செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்துன்னு சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன செய்யணுங்கிறாங்க. வேற ஆன்லைன்ல மற்றவங்களுக்கு ட்ரை பண்ணீங்களா? உங்களுக்கு வந்துச்சா? எதுவும் நீங்க ஸ்ட்ரகிளா எதுவும் ஃபேஸ் பண்ணீங்களா? எதுவும் உங்களுக்கு பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை எதுவும் கஷ்டமா இருந்துச்சா? ஐ திங்க் அந்த ஐட்ரேஷன்ல போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் கிடைச்சிருக்கும். அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இதை வேணா சொல்லுங்க. இதை வந்து உங்களுக்கு அந்த ஐட்ரேட்டிவ் கர்னல் என்ன வந்துச்சு? ஒன் பிளஸ் x ஸ்கொயர் divided by 1 plus t square into e power கஷ்டமா இருக்கு இங்க எழுதுறதுக்கு. ஆனா இது இங்க எழுதுறேன் 1 plus x square by கரெக்டா? சார் e பார்னு வராது, x minus t par n by n factorial னு வரும். அப்ப ஐட்ரேட்டிவ் கர்னல் சொல்லுங்க, என்ன வந்துச்சு? 1 plus x square by 1 plus t square into x minus t whole power n. ஓகே, கரெக்டா? இது இப்போ ரிசல்ட் கர்னல் e power. ஓகே, சொல்யூஷன் இது கிடைச்சுன்னு சொல்றாங்க. ஸோ இதை நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. மேபி நீங்க உங்களுக்கு டைம் இருக்காம இருந்திருக்கலாம் ஒர்க் பண்றதுக்கு. ஸோ இந்த ப்ராப்ளத்தை நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. இதை வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிசால்வ் கர்னல் இது வருதா, ஐட்ரேட்டிவ் கர்னல் இது வருதா, சொல்யூஷன் இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதா நீங்க செக் பண்ணுங்க. கிளியரா? இது செகண்ட் ப்ராப்ளம் சிமிலரா அதே மாதிரி தான் வரும். நமக்கு ஐட்ரேட் நம்ம போன ப்ராப்ளம் பண்ண மாதிரி தான் இங்க கர்னல் இருக்கு. ஸோ உங்களுக்கு ரிசால்வ் கர்னல் வரைக்கும் சேமா வரும். உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்என் இருக்கும், நான் போன ப்ராப்ளத்துல இந்த இடத்துல e power xn இருக்கு. ஸோ அது மட்டும் மாறும், சொல்யூஷன் மட்டும் தான் மாறும், மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த செகண்ட் ப்ராப்ளத்துக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் உங்களுக்கு நீங்களே பண்ணிடுவீங்க நான் நினைக்கிறேன். கொஞ்சம் முடிக்காதவங்க, ட்ரை பண்ணாதவங்க முடிச்சுட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வேற எதுவும் டவுட் வந்தா கேளுங்க. தேர்ட் ப்ராப்ளம் வேணா நான் ட்ரை பண்றேன். ஓகே, கொஞ்சம் இது கொஞ்சம் பண்ற மாதிரி இருக்கும். அது ஃபெட்ரோம்ல இருக்குல்ல, ஒரு ப்ராப்ளம் ஃபெட்ரோம்ல போட்டு பார்ப்போம். கிளியரா? என்ன ஃபெட்ரோமை மாத்தி போட்டீங்களா? சரி,
இதை வேணா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நான் இதை அழிச்சிடுறேன், அப்புறம் எனக்கு சொல்லுங்க. கிளியர் தானே? ஆன்லைன்ல வேற எதுவும் டவுட் இருக்கா? எனி டவுட்? சரி, அந்த தேர்ட் ப்ராப்ளம் மட்டும் ஒர்க் பண்றேன். கொஸ்டின் சொல்லுங்க. y of x is equal to 3/2 e power x minus 1/2 x e power x minus 1/2 plus 1/2 0 to 1 t into y of t dt. ஓகே, இது கொஞ்சம் பெருசா இருக்கு, கொஞ்சம் கவனமா பண்ணணும். சரி, அப்ப கர்னல் என்னது? k1 of x, t என்னது? equal to kernel of x, t. இங்க கர்னல் வந்து t. இதுல இருந்தா ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ண. சரி, இந்த தேர்ட் ப்ராப்ளம் தான் ஒர்க் பண்றோம். k1 of x, t equal to k of x, t, that is t. Then k2 of x, t equal to integration a to b. So here 0 to 1 k of x, z k1 of z, t into dt. இதுல ரொம்ப முக்கியமானது இந்த z. இங்க z வரணும். சொல்லுங்க. இங்க with respect to dz இதையும் மறந்துடக்கூடாது. Then integration 0 to 1 here என்னது? t தான். அப்ப z, இங்க z, t. இங்க x இல்ல, so t மட்டும் தான் இருக்கு. So t into dt. So sorry, dz. So final இத பண்ணா t into z பண்ணா என்ன வரும்? லிமிட் அப்ளை பண்ணும்போது so 1/2 மேல t/2 கரெக்ட். k3 வந்து integration 0 to 1 ஸ்டார்ட் எழுதுறேன். z into t/2 into dz. so இத பண்ணும்போது என்ன வரும்? t/2 வெளியே வந்துரும். z பண்ணா z²/2 0 to 1 t/2². அடுத்து k4 பண்ணும்போது 0 to 1 z into t/2² into dz. இதுல நீங்க ஃபார்மட் கண்டுபிடிச்சிருக்கலாம். t/2² வரும், z²/2 0 to 1 that is t/2 இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஃபார்மட் கிடைச்சிருக்கும். therefore k of n plus 1 of x, t is equal to t/2 power n. ஏன்னா இங்க 4 போடும்போது இங்க 3 வருது. so n plus 1 போடும்போது n வரும். கிளியரா இது? இப்ப ரிசால்வன்ட் கர்னல் என்னது? ரிசால்வன்ட் கர்னல் summation n equal to 0 to infinity lambda power n kn n plus 1 of x, t. This is lambda. இங்க என்னன்னா 1/2 மைனஸ் இருந்தா மைனஸ் எடுத்துக்கணும், அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. 1/2 the whole power n t/2 power n. okay, then summation n equal to 0 to infinity t வெளியே எடுத்துக்கலாம். 2n clear? இது என்னது? t times of n equal to 0 to infinity 1/4 the whole power n. இது clear? 1/2 power n 1/4 the whole power n எழுதிக்கலாம். so here
geometric series 1/4 is less than 1. So geometric series படி என்ன வரும்? இந்த இடத்துல r என்னது? Here r equal to 1/4. So 1 by வெளியே t இருக்கிறதுனால இங்க t போட்டுக்கோங்க. 1/1 minus into 1/1 minus 1/4. So finally இதுல என்ன வரும்? 1ல இருந்து 1/4 போனா 3/4. So 4/, clear-ஆ இது? So resolvent kernel கிடைச்சிட்டு இப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். மோஸ்ட்லி உங்களுக்கு கொடுக்கறது எல்லாமே கன்வர்ஜென்ஸா தான் இருக்கும் அதிகபட்சம். ஸோ அடுத்து சொல்யூஷன்ஸ் என்ன வந்துடும்? சொல்யூஷன் இஸ் y of x, சொல்லுங்க, y of x equal to f of x plus integral 0 to 1 r of x comma lambda x comma t comma lambda 1/2 into f of t dt. இதை கால்குலேட் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய கால்குலேஷன் இருக்கு. இந்த இடத்துல f of x இவ்வளவு பெருசா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுல ஒர்க் இல்லை, இதுல தான் நம்ம நிறைய கால்குலேஷன் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இதுல என்ன வரும்? 3/2 e power x minus 1/2 minus 1/2 resultant kernel 4/3t. இதுல ஏதோ t போட்டுறணும். அப்போ 3/2 e power t minus 1/2. ஓகே, ஒன்று இதெல்லாம் தனித்தனியா செப்பரேட் பண்ணிட்டு இன்டகிரேட் பண்றது ரொம்ப நல்லது. இது e power x minus 1/2 x into e power x minus 1/2 plus 1/2. இன்டகிரேஷனை பிரிச்சிடுறேன். இந்த 4/3 உள்ள கொண்டு போனா எதுவும் சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியா இருக்குமா? ஓகே, 1/2 காமனா வெளியே எடுத்து இந்த 2 அடிச்சுட்டு இங்க இருக்கக்கூடிய ஒரு 2க்கு இந்த 1/2 கேன்சல் அவுட் பண்ணா 1/3 வந்துரும். சோ இப்போ இன்டகிரேஷன் உள்ள கொண்டு போனா 3 கேன்சல் ஆயிரும். e power t into dt minus integration 0 to 1 t square into e power ஓகே, இங்க 3 வரும். இதானே? இதுல t மிஸ் பண்ணிட்டேனா? ஓகே ஓகே ஓகே. 1/3 நான் வெளியே எடுத்துட்டேன், அதனால அந்த 3 உள்ள கொண்டு போல, அதனால 3 இங்க வரும். t into e power t into dt, கரெக்டா? then here minus வெளியே பிளஸ் இருக்குது. so minus integral 0 to 1 t square into e power t into dt minus integration 0 to 1 என்ன வரும்? t by t மட்டும் தான் வரும். கிளியரா இது? சரி, இதுல நீங்க வந்து பெர்னாலி யூஸ் பண்றது கரெக்டா இருக்கும். இங்கேயும் பெர்னாலி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்க வேணா உங்களுக்கு அந்த பெர்னாலி வந்து என்ன சொல்றதுன்னு வேணா சொல்லிடுறேன். உங்களுக்கு 1-2 இடத்துல அந்த பெர்னாலி மேபி தெரியும் தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அதுல ஒரு கிளாரிபிகேஷனுக்காண்டி நானே எழுதி போட்டுறேன். எங்க எழுதுறது? எங்க எழுதுறேன்? பெர்னாலி formula for integration by parts. If u and v are functions of x, then the Bernoulli
Bernoulli rule is integration u dv that is equal to uv minus u dash v1 plus u double dash v2 minus etc. where u dash, u double dash, u triple dash, etc. are successive derivatives of u and v1, v2, v3 are successive integrals of dv. இதெல்லாம் என்னன்னா பெர்னௌலி ஃபார்முலா ஃபார் இன்டகிரேஷன் பண்றதுக்கு நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சது. காலையில பார்க்க முடியல உங்களை வீட்டுக்கு போயிட்டாங்களா? இங்கதான் வீடா? ஓகே, அட்டன் பண்ணீங்களா ஆன்லைன்ல? நம்பலாமா? சரி, பெர்னௌலி ஃபார்முலா நமக்கு வந்து இன்டகிரேஷன்ல யூவில நமக்கு ஒரு இதுல பண்ணிடலாம், யூவில பண்ணிடலாம். பட் நமக்கு நிறைய போச்சுன்னா, அதாவது இந்த மாதிரி டி ஸ்கொயர் டி கியூப் அந்த மாதிரிலாம் போகும்போது இதை யூஸ் பண்றது பெட்டரா இருக்கும். இது என்ன சொல்லுதுன்னு வேணா சொல்றேன் பாருங்க. யூவி ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்ஐ, எக்ஸோட ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்து அண்ட் பெர்னௌலி ரூல் இந்த மாதிரி ஒரு இன்டகிரேஷன் உங்களுக்கு பண்ண வேண்டியது வருது அப்படின்னா அதை நீங்க இந்த மாதிரி எழுதிக்கலாம். யூவி மைனஸ் யூ டேஷ் v1 பிளஸ் யூ டபுள் டேஷ் v2 மைனஸ் ஆல்டர்னேட்டிவா பிளஸ் மைனஸ் மாறிக்கிட்டே இருக்கும். யூவும் வியும் டெரிவேட்டிவ் அப்படி மாறி மாறி வரும். அதுல அந்த யூவி யூ யூ டபுள் டேஷ் அதெல்லாம் என்னன்னா யூங்கிறது இந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனை யூ டேஷ் யூ டபுள் டேஷ் யூ ட்ரிபிள் டேஷ் பண்ணிட்டே போகும். இதெல்லாம் என்னன்னா சக்சஸிவ் டெரிவேட்டிவ். அதை ஒரு வாட்டி டெரிவேட்டிவ் பண்ணிட்டே போறது. ஒரு டெரிவேட்டிவ் எடுத்து அதை மறுபடியும் டெரிவேட்டிவ் எடுத்து அது ஒரு சக்சஸ் டெரிவேட்டிவ் போயிட்டே இருக்கும். v1 v2 அதெல்லாம் என்னன்னா சக்சஸிவ் இன்டகிரல்ஸ் ஆஃப் டிவி. டிவின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் இங்க, அதை இன்டகிரேஷன் பண்ணிட்டு மறுபடியும் அதை இன்டகிரேஷன் பண்ணிட்டு ஒரு வாட்டி இன்டகிரேஷன் பண்ணா அது v1, ரெண்டாவது டைம் பண்ணா v2. இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டே போறது இந்த இது ஒரு கட்டத்துக்கு மேல நிக்கிற மாதிரி போகும். அந்த மாதிரி போகிற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் தான் உங்களால எடுக்க முடியற மாதிரி இருக்கும் இங்க. ஸோ அது பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்க இன்டகிரேஷன் தனித்தனியா நான் எடுத்திருக்கேன். ஒவ்வொன்றையும் நான் தனித்தனியாவே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இன்டகிரேஷன் 0 to 1 3 times of t into e power t. இதுல இந்த 3 கூட நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இதை பண்ணா என்ன வரும்? இதுல u எதாவது எடுக்கிறது t எடுக்கலாமா? இங்க u வந்து t, u dash equal to 1, u double dash equal to 0, then dv equal to e power t into dt. இதை பண்ணா v1 e power t, v2 v3 e power t இப்படி போயிட்டே இருக்கும் இது. சரி, இப்போ இங்க யூஸ் பண்ணும்போது uv அதாவது இப்படி பண்ணுவோம் நம்ம. நீங்க இந்த மாதிரி ஃபார்முலா எழுதிட்டீங்கன்னா இப்படி வரும், இறங்குவோம் uv. அப்போ t e power t, அடுத்து இதுல இருந்து இங்க மைனஸ் 1 into e power t, அடுத்து பிளஸ் இதுல இருந்து இது பண்ணுவோம். இது பண்ணா 0 into e power t. தென் அகைன் மறுபடியும் இங்க 0 0 வந்துட்டே இருக்கும். ஸோ இதுல இருந்து டேர்ம்ஸ் வந்து நின்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, லிமிட் போட்டுக்கோங்க. இங்க 3 பண்ணுங்க, மிஸ் பண்ணிடக்கூடாது 3. சரி, இப்போ இதுல இருந்து நம்ம ஃபைனல் என்ன கிடைக்கும்? 3 times e power 1 இது 0 விட்டுறலாம். 0 போட்டா மைனஸ், இங்க 0 போட்டா 0, இங்க 0 போட்டா மைனஸ் இருக்கு ஆல்ரெடி, மைனஸ் மைனஸ் பிளஸ். சோ ஃபைனலா இதுல இருந்து என்ன கிடைக்கும்? 3 மட்டும் தான். சோ இங்க எழுதிக்கிறேன், இது வந்து 3.
இது ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் பண்ணி நம்ம கிடைச்சது. இப்போ செகண்ட் இன்டகிரேஷன் இன்டகிரல் டி ஸ்கொயர் இன்ட்டு 0 to 1 பண்ணணும். சரி, இதுல எதை பண்ணா என்ன வரும்? u என்னது? t ஸ்கொயர். ஸோ u dash 2t, u double dash equal to 2, u triple dash பண்ணா 0. dv என்னது இந்த இடத்துலயும் e power t into dt. So v1 equal to e power t, v2 equal to e power t, v3 equal to e power t. So v4 e power t தான். சரி, இப்போ இதுல நம்ம அதே மாதிரி பண்ண என்ன வரும்? uv. அப்ப இங்க இருந்து இது t ஸ்கொயர் மைனஸ் அடுத்து உள்ளதுல 0 ஆயிரும். சோ இப்போ இதை பண்ணலாம். இது 0 ஆயிரும். இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் மறுபடியும் 0 ஆகும். ஸோ இங்க பிளஸ் இருக்கு, அதனால இது ஆல்ரெடி மைனஸ் இருக்கும். ஸோ 2 power e power 0. ஸோ ஃபைனலா இது என்ன கிடைக்கும்? இது கட் ஆயிருமா? கரெக்டா? சரி, இப்போ இந்த ரெண்டு இன்டகிரேஷன் தனியா கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த ரெண்டுத்தோடைய வேல்யூவை நம்ம அங்க சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ இந்த லெஃப்ட் சைடுல எழுதுறதா எழுதிக்கோங்க. புரியுதா இது? ஓகே, இதை அழைச்சிடுறேன். சரி, இப்போ இந்த y of x ஃபைனல் என்ன மாறி இருக்கும்? 3/2 e power x minus 1/2 x into e power x. அந்த இன்டகிரேஷனுக்கு தான் வேல்யூ 3 ன்னு வந்திருக்கு. ஸோ 3 மைனஸ் e minus 2, அதை இன்டகிரேட் பண்ணிருங்க. t பண்ணா t ஸ்கொயர் பை 2. ஸோ லிமிட் அப்ளை பண்ணா இப்போ ஃபைனலா என்ன வந்திருக்கு? உள்ள கொண்டு போயிடலாமா? உள்ள கொண்டு போய் தானே. சரி, உள்ள கொண்டு போயிடுறேன். e/3 வரும், மைனஸ் மைனஸ் பிளஸ் 2/3 மைனஸ் 1/6. சரி, கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை மட்டும் நம்ம கம்பைன் பண்ணிக்குவோம். இதுல ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்கும்? சரி, இதை பிளஸ் டேர்ம் ஆட் பண்ணிக்கோங்களா. 1 பிளஸ் 2/3 இந்த மைனஸ் ரெண்டையும் சேர்த்தா 1/2 மைனஸ் பிளஸ் 1/6னா 3 4/, கரெக்டா? எதுல இருந்து இதுல இருந்து சொல்லிடலாங்கிறீங்களா?
மைனஸ் இ. ஓ இதுலயே மல்டிப்ளை பண்ணா 3 மைனஸ் இ பிளஸ் 2 மைனஸ். இப்போ இதே சால்வ் பண்ணா 5 வரும். ஓகே 5 மைனஸ் 1/2 என்ன வந்துருது? 9/2. ஸோ இதுல இருந்து நீங்க 9/2 டைரக்டா சொல்லிடுறீங்களா? சரி. ஓ இதுல மைனஸ் இ. ஓகே சரி இப்போ இதை உள்ள கொண்டு போனா 3 கேன்சல் ஆகி. ஓ சாரி 3/2 மைனஸ் e/3. சரி இப்போ இதை பண்ணா மைனஸ் -1 + 1 + 1. இட்ஸ் தி ரெக்வயர்ட் ஆன்சர். இதான் சொல்யூஷனா இருக்கும். நீங்க உள்ள போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம எதாவது தப்பு பண்ணலன்னா இதான் ரெக்வயர்ட் சொல்யூஷன். புரியுதா பண்றது? கிளியரா? இது எழுத டவுட் இருக்கா? மணி 3 ஆகுது. என்ன ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கு. லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ண, 2:00 தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே சரி புரியுதா இந்த ப்ராப்ளம் பண்றது? அழிக்கலாமா? நான் உங்களுக்கு ஒரு ஃபைல் சென்ட் பண்றேன், குரூப்ல நான் போட்டுருங்க. உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஓ அனுப்பலையா? சூப்பர். இன்னமும் எதுவும் கேட்காம இருக்காங்க. ஆமாண்ணா நானும் அதை கவனிக்கல. ராகேஷ் போட்டிருக்காங்களா? யாராவது பாருங்க ரிப்பீட்டட்ல. காலையில சார் போட்டாரு. ஓகே இப்ப யாரும் போடல. போட்டிருக்காங்களா? மதியம் உள்ளது தானே? ஓகே அந்த பிடிஎஃப் மட்டும் நீங்க அந்த ஜூன் நீங்க வந்து டிசம்பர்ல போட்டுறீங்க. நீங்க அந்த ரிப்பீட்டர்ல போட்டுருங்க. அந்த பிடிஎஃப் என்னன்னா ப்ரீவியஸ் இயர் சிஎஸ்ஆர் கொஸ்டின் பேங்க். சும்மா நானா கிராப் பண்ணி டிசம்பர் மட்டும் இந்த வாட்டி டிசம்பர் மட்டும் நான் ஸ்ட்ரைட் நினைச்சேன். போன ஜூனு, அதுக்கு முன்னாடி டிசம்பர், அதுக்கு முன்னாடி டிசம்பர் 23, 24, 25 மொத்தம் ஒரு 20-30 ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் மோஸ்ட்லி இங்கே நான் உங்களுக்கு போட்டுருவேன். அதிகபட்சம் 1-2 ப்ராப்ளம் வந்து நீங்களாவே ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி எல்லாமே நீங்க தான் ட்ரை பண்ணுவீங்க. அதிகபட்சம் நான் இங்கேயே போடணும்னு நினைப்பேன். ஆன்லைன்ல வந்துச்சா அந்த கொஸ்டின், அந்த இது பிடிஎஃப்
Yes, bro. ஓகே, அது 23, 24, 25, அதாவது டிசம்பர் ஜூன் ரெண்டும் சேர்ந்தே இருக்கும். வித்து கடைசியில கீழே எழுதி போட்டிருப்பேன். அதுல உள்ள நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு அதை ட்ரை பண்ணுவோம். எப்பவுமே 2-3 அதை அனுப்புறதுக்குன்னா அடுத்தடுத்து நம்ம மூவ் பண்ணி போடுறதுக்கு தான். சரி, ஆனா இதுல நமக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா இப்ப இது இவ்வளவு தூரம் நம்ம சால்வ் பண்ணணுமா அப்படிங்கிற யோசிக்கலாம். நீங்க யோசிச்சீங்களான்னு தெரியல. இவ்வளவுதான் சால்வ் பண்ணி தான் நம்ம எக்ஸாம்ல போட முடியுமா? டைம் ரொம்ப ஆகும். இந்த மாதிரி ஐட்ரேட்டிவ் கண்டுபிடிச்சு அப்புறம் அதுல இருந்து ரிசால்வ் கண்டுபிடிச்சு அதுல இருந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சா டைம் ரொம்ப ஆகும். இதுல ஒரு மெத்தடுக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு ஈஸியாவே கண்டுபிடிக்கிறதுக்குவே. அதை வேணா ஒண்ணு எழுதுறேன். இதுல ஒரு ஓல்ட்ராக்கு ஒரு டைப், ஒரு ஓல்ட்ரால இந்த மாதிரி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா ரிசால்வ் பண்ண இந்த டைப்ல இருக்கும் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி ஓல்ட்ராக் மட்டும்தான். ஓல்ட்ரா only for Ultra. If k of x comma t is non-zero at upper and lower limit, then k of x comma t into e power lambda into x minus t. இது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஓல்ட்ராக் மட்டும் தான் இதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். கர்னல் இருக்குல்ல k of x, t, அதுல நீங்க அப்பர் லிமிட்டோ லோயர் லிமிட்டோ சப்ஸ்டிட் பண்ணும்போது அது 0 எடுக்காம இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ரிசால்வர் கர்னல் இந்த டைப்ல தான் இருக்கும். k of x, t into e power lambda into x minus t. ஓகே, ஆனா இது வந்து எந்த புக்லயும் பார்க்கல, பட் நிறைய ப்ராப்ளம்க்கு அப்ளை ஆகுது. இதுலயும் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய அந்த நோட்ஸ் மாதிரி உள்ளது, டிப்ஸ் புக்கு அந்த ப்ரீவியஸ் இயர்ல கொடுத்தது. ஆனால் அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். பட் இது நிறைய ப்ராப்ளத்துக்கு ஒர்க் ஆகும். மேபி ஒரு சில இதுல ஒர்க் ஆகாத மாதிரி நானும் பார்த்துருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு சில டைப்ல யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ உங்களுக்கு இந்த செகண்ட் ப்ராப்ளம் ஒன்று இருந்துச்சுல, அது என்னது இருந்துச்சு? செகண்ட் ப்ராப்ளமா தேர்ட் ப்ராப்ளமோ? இல்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்? உங்களுக்கு நான் கொடுத்த ஹோம்வொர்க் ப்ராப்ளம் தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். 1 + கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே, இந்த இடத்துல கர்ல் 0 to x. ஓகே, இது ஓல்ட்ரால இருக்குது. இதோட கர்னல் என்னது? ஓகே, இப்போ இந்த இடத்துல அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும்? x t க்கு பதிலா சப்ஸ்டிட் பண்ணும்போது 1 ஆயிரும். லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது இது greater than or equal to 0, இது 1. So இது always greater than or equal to 1. So not equal to 0. So இது என்னது? இதை நம்ம அப்ளை பண்ணா இதோட ரிசால்வன்ட் கர்னல் என்ன வரும்? கர்னல் வந்து இங்க 1 + x² இதான் உங்களுக்கு ரிசால்வன்ட் கர்னல் வந்துச்சா?
ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இதை வச்சு நம்ம 1-2 ப்ராப்ளமா ஈஸியா ரிசல்ட் வந்து டக்குன்னு வந்துடலாம். இது ஒன்ஸ் டக்குன்னு வந்துட்டோம் அப்படின்னா அந்த சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சரி, இப்பவுமே அந்த 1-2 ப்ராப்ளம் சிஎஸ்ஆர்ல இப்போ கேட்ட ப்ராப்ளம் நான் சொல்லி போடுறேன். இந்த ப்ராப்ளம் ட்ரை பண்ணுங்க, டக்குனு ஃபாஸ்டா ட்ரை பண்ணுங்க. y of x equal to e power x plus integration 0 to x 1 plus x square by 1 plus t square into y of t dt. இதில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா which of the following is true? Which of the following are true? Option A, y of 1 equal to 1 plus pi by 4 e y of 1 equal to root 3 equal to 1 plus 3 pi by 4 e power root 3 4 pi by 3 e power root 3. இதில் டக்கு பார்த்துட்டு எழுதுங்க. இது வந்து 23ல கேட்டதுன்னு நினைச்சேன். உங்க இப்போ அனுப்பிட்ட பிடிஎஃப்ல இருக்கும். இது டைப்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எடுக்கிறேன்.